சீரியா நாட்டிலே சீரியனி என்பவன் தேசாதிபதியாக இருந்த போது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தான குடும்பத்தோடுமா இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அன்னை மரியாளுக்கு, கன்னி மரியாளுக்கு, யோசேப்பினுடைய மனைவியாக நியமிக்கப்பட்டவர்களுக்கு டிராவல் பண்ணுறாங்க. 3 நாள் டிராவல். நாசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு வராங்க. பெத்லகேமில் போய் தான் யோசேப்பு இருக்கணும். இது எங்கள் ஊர், நான் இங்கே தான் இருப்பேன், என்னுடைய ஜனம் இதுதான் அப்படின்னு அவர் சென்சஸ் எடுப்பாங்க. அப்படியே வந்துட்டுருக்கிற வேலையிலே மரியாளுக்கு பிரசவ வலி வந்துருச்சு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வழி வந்து என்ன பண்ண முடியும்? ஆஸ்பத்திரி தேட முடியுமா? இடம் தேட முடியுமா? இவங்க மட்டுமே இல்லை, இது மாதிரி நிறைய ஜனம் பெத்லகேமுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. அங்கே வர என்ன ஆயிடுச்சு? இடம் இல்லை. அவள் தன் முதற் பேரானவனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினாலே. எங்கே இடம் இல்லை? சத்திரம் தான் போய் தங்குற இடம். ஒரு ஊருக்கு ஒவ்வொரு சத்திரம் கட்டி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி போகிறவங்க போய் தங்கிக்குவாங்க. நிறைய பேர் ட்ராவல் பண்ணி போகிறதுனால இவங்க 2 பேருக்கு என்ன இல்லை? இடம். இது சாதாரண சூழ்நிலை அல்ல. சரி அப்படியே மரத்துக்கடி படுத்துக்கலாம் அப்படின்னு இல்லை. இவர் போய் கேட்குறாரு, ஒவ்வொரு வீடாக கேட்குறாரு. ஐயா, என் மனைவிக்கு கர்ப்ப வேதனை ஆயிடுச்சுங்க ஐயா, கொஞ்சம் வழி கொடுங்க ஐயா ஐயா கெஞ்சுறாரு. ஒருத்தங்க கூட என்ன செய்யல? ஒருவேளை அங்கே எல்லாம் ஃபுல்லாக இருக்கலாம், அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் தேவன் அனுமதிச்சிருக்கிறாரு. இயேசு எங்கே தான் பிறக்கணும்? மாட்டு தொழுவத்திலே பிறக்க வேண்டும். ஒரே ஒருத்தர் சொல்கிறாரு, பின்னாடி போங்க, வழியில் தொடச்சிட்டு இருக்கிறவங்க மனைவி கூட்டிகிட்டு பின்னாடி தொழுவம் இருக்குது, போய் அங்கே உட்காரு இருங்க அப்படின்னு சொன்ன உடனே குழந்தை பிறந்தது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியில் கிடத்தினாள். குழந்தையை சூழ்நிலையில் சுற்றி நம்ம மாட்டுக்கு தீனி போட்டு வைப்போம் இல்லை, அங்கே கொண்டே வச்சுட்டேன். ஏன்னா அங்கே தான் ரொம்ப சுத்தமாக இருக்கும் இல்லையா? அந்த இடத்துல மாடு போகாது, மாடு ஒன்றுக்கு போயிருக்காது, சாணி போயிருக்காது. இந்த பக்கமெல்லாம் நமக்கு தெரியும், நம்ம தான் மாடு வச்சுருக்கிறோம், மாட்டு கொட்டாய் வச்சுருக்கோம். அப்போது அந்த இடத்துல சுத்தமாக இருக்கிறதுனாலே பிள்ளையை சுற்றி அங்கே கிடத்தினார். இந்த சூழ்நிலை நம்ம யாருக்குமே வரலை. இந்த சூழ்நிலை நமக்கு யாருக்குமே வரலை. போன தலைமுறை எல்லாம் வீட்டில் பிறந்தீங்க. நீங்கள்லாம் வீட்டில் பிறந்தீங்க, நாமெல்லாம் ஆஸ்பத்திரியில் பிறந்தோம் இல்லையா? கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில், இவங்கெல்லாம் ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் பிறந்துட்டாங்க. எல்லாருக்குமே சுகமான பிரசவம், சூழ்நிலைகள் சுகமாக இருந்தது. போய் தகவல் அனுப்புகிறோம், ரூத்து பிறந்துட்டா, நகோமி பிறந்துட்டா, ஜென்பேர் பிறந்துட்டா, ஏக்னா பிறந்துட்டா. எங்கே பிறந்திருக்கிறாங்க? பஸ்னாபுரத்தில் ஆஸ்பத்திரியில். ஓகே, எல்லாம் பஸ் ஏறி ஆஸ்பத்திரி வந்து பார்க்குறாங்க. ஈரோட்டில், கோயம்புத்தூர் எல்லாம் பஸ் ஏறி ஆஸ்பத்திரி வந்துடுவாங்க. ஆனால் இவருக்கு என்ன அடையாளங்க கொடுக்குறது? இங்கே பிறந்தவருக்கு என்ன அடையாளம்? சத்திரத்தில் இடம் இல்லை, எப்படி தகவல் சொல்லுது? யாருக்கு போய் சொல்றது? யார் வந்து பிறந்த குழந்தையை பார்ப்பது? யோசேப்புடைய உறவினர்கள் வந்து பார்க்க வேண்டும், மரியாளுடைய உறவினர்கள் வந்து பார்க்க வேண்டும், தாய் தகப்பன் பார்க்க வேண்டும். அவர்களுக்கு இருக்கிற ஒரே அடையாளம் மாற்றுத் தொழுவத்திலே பிறந்த ஒரே ஒரு குழந்தை. இந்த குழந்தை மாத்திரமே. தகவல் யாருக்கு முதல்ல போனது? 8ஆம் வசனம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்களில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகவும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். போதும். யாருக்கு தகவல் சொல்லுகிறார்கள்? தேவ தூதர்கள். நான் முதலே சொன்னேன் இல்லையா? மரியாள் கர்ப்பவேதனை படுகிற பொழுது, மரியாள் டிராவல் பண்ணிட்டு இருக்கும் பொழுது, குழந்தை எப்பொழுது பிறக்கும் என்று வானத்தில் உள்ள சர்வ சேனையிலும் அங்கே காத்து கொண்டிருந்தது.
பிறந்த உடனே அங்கே தான் முதல்ல சந்தோஷம் உண்டாகுது. இந்த உலகத்தை படைத்தவர், இந்த உலகத்தை சிருஷ்டித்தவரை நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே பார்க்க முடியாது. அதுக்கு முன்னே கடவுளை யாருமே பார்க்க முடியாது. நாங்கள் இன்னைக்கு மாம்சத்திலே அந்த கடவுளை பார்க்க போகிறோம் என்று சர்வ சேனைகளையும் காத்திருந்தது. அப்படியே சந்தோஷமான செய்தி. அப்படி போய் சொல்றாங்க. 9ஆம் வசனம். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்று கர்த்தருடைய மகிமை அவருடைய சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவ தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. மிகுந்த சந்தோஷமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். எல்லா ஜனத்துக்கும். அந்த குழந்தை பிறந்தது ஏதோ அந்த வம்சத்துக்கு அல்ல, இல்லைங்களா? அந்த ஜனத்துக்கு அல்ல, உலகத்துக்கே நற்செய்தி. அது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அடையாளம் சொல்றாங்க. தாவீதின் ஊர்ல பிறந்துட்டாரு. பெத்லகேம். தாவீது ஊர் என்னதுங்க? பெத்லகேம். தாவீது யாருக்கு ஞாபகம் இருக்கா? ஒற்றைக்கல் வீரன். யார் அவரு? ஒற்றைக்கல் வீரன். தலைப்பு நல்லா இருக்குதுல்ல? தாவீது யாருங்க? ஒற்றைக்கல் வீரர். ஒரே ஒரு கல் கொடுத்தா போதும். அந்த தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். போய் பாருங்க. இதாவது அடையாளமுங்க. ஏன்னா அப்போ நிறைய குழந்தை பிறந்திருக்கும். சத்திரத்தில் பிறந்திருக்கும், வீட்டில் பிறந்திருக்கும், ஆஸ்பத்திரி இருந்தால் ஆஸ்பத்திரியில் பிறந்திருக்கும். இந்த குழந்தை நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரே ஒரு குழந்தைப்பா, ஒரே ஒரு குழந்தை பெத்லகேமிலே மாட்டு தொழுவத்திலே பிறந்து முன்னிலையில் கிடைத்திருக்கிறார்கள். இரண்டாவது முறையாக தேவன் இங்கு குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறார் என்று. முன்னிலையில். பிள்ளையை துணியிலே சுற்றி முன்னிலையில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நம்ம பிறந்ததுக்கு என்னங்க அடையாளம்? உங்களுக்கு யாருக்காவது ஞாபகம் இருக்கா? நான் பிறக்கும்போது எது அடையாளம் இருக்குதான்னு? இந்த பிள்ளை பிறந்தது ஏப்ரல் 14, அடையாளம் தமிழ் நியூ இயர். அம்பேத்கர் பிறந்தநாள், குட் ஃப்ரைடே. அந்த அன்னைக்கு அவள் லீவு. எப்பவுமே அவள் பிறந்தநாள் லீவு தான். புரியல உங்களுக்கெல்லாம்? ஒரு அடையாளம். நீங்கள் உங்கள் குழந்தை பிறந்ததுக்கு அடையாளம் இருக்கா? ஆனால் இவருக்கு என்ன அடையாளம் கொடுத்துக்கிறாரு? மாட்டு தொழுவத்திலே முன்னணியில் காண்பீர்கள். எல்லாருக்கும் ஆச்சரியம். அங்கே குழந்தை பிறக்குமா? அங்கே கொண்டு குழந்தை வச்சிருக்கிறாங்க. அந்த சனமே பரம சேனையின் திரள் தேவதூதனை தூன்றி. 14 வாசிங்க. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர்களுக்கு பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போனார்கள். மேய்ப்பர்கள் வருவார்கள் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாதையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். 3வது முறையா சொல்றாரு. பிள்ளை எங்க இருக்குது? முன்னணியில் இருக்கிறது. அன்று இடம் இல்லாமல் முன்னணியில் கிடத்திய அந்த இரட்சகர், அந்த ஆண்டவர் தாவீது வம்சத்தான் இன்று நம்முடைய வீட்டிலே எங்கே இருக்கிறார்? வீட்டுக்குள்ளே இருக்கிறாரா? வீட்டுக்கு வெளியே முன்னணியில் இருக்கிறாரா? இல்லை வீட்டில் ஓரத்தில் இருக்கிறாரா? உங்களுடைய உள்ளத்திலே, என்னுடைய உள்ளத்திலே இயேசு கிறிஸ்து எங்கே நாம் வைத்திருக்கிறோம்? அவர்களெல்லாம் இடம் இல்லை என்று துரத்தினார்கள். இங்கே இடம் இல்லை, போயிருங்க. நீங்கள் வேறு கர்ப்பவதியாக இருக்கிற, ஏதாவது ஆச்சு நாங்கள் பதில் சொல்லணும். ஆனால் இங்கே நம்முடைய உள்ளத்திலே இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறாரா? இதுதான் இன்றைய கேள்வி. முன்னணியில் பிறந்த அந்த ஆண்டவர் இன்று பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். நாம் நம்முடைய உள்ளத்திலே அவருக்கு இடம் கொடுத்திருக்கிறோமா? 16 வசனம். தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியில் கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதி பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இந்த மேய்ப்பர்கள் போய் சொல்கிறாங்க, ஊருக்கு போய் சொல்கிறாங்க, நாங்கள் பார்த்தோம்,
எங்களுக்கு தேவதூதன் வானத்திலிருந்து தோன்றி சொன்னார். என்ன சொன்னார்? இதோ மிகுந்த மிகுந்த சந்தோஷத்தை, 10ஆம் வசனம் எங்க வாசிக்கிறோம்? 10ஆம் வசனம், மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்ப இயேசு பிறந்ததே மிகுந்த சந்தோஷம். அப்ப நமக்கு சந்தோஷம் வேணும்னா யார் வேணும்? நமக்கு இயேசு கிறிஸ்து தான் வேணும். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 15:11. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். யாருடைய சந்தோஷம் நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும்? என்னுடைய சந்தோஷம் அல்ல, உங்களுடைய சந்தோஷம் அல்ல, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பதுதான் நமக்கு என்னது? சந்தோஷம். அப்பொழுதுதான் நாம் யாரோடு நடந்து போய் கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவோடு நடந்து போய் கொண்டிருக்கிறோம். தாழ்மையிலே பிறந்த அந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய திட்டத்தின்படி முன்னணியில் கிடத்தப்பட்டிருந்தார். மாட்டுத் தொழுவத்திலே வாழ்ந்தார். பின்பு இன்று நமது உள்ளத்திலே, நமது இல்லத்திலே இருக்கும்படியாக நமக்காக அவர் காத்திருக்கிறார். அதான் சொல்றாரு 11, என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளுக்கு சொன்னேன். என்ன சொல்றாரு? நம்ம சந்தோஷமா இருக்குன்னு என்ன செய்யணும்? அன்னைக்கு சந்தோஷம் எப்படி வந்தது? இயேசு பிறந்த போது என்னது? சந்தோஷம் வந்துச்சு. சர்வ சேனைகளும் தோன்றி துதித்தார்கள். இந்த சாஸ்திரிகள்லாம் பைபிள் படிச்சுட்டு இருந்தவங்க இந்த நட்சத்திரத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த நட்சத்திரம் தன்னுடைய வேலையை செய்தது. மத்திய 2ஆம் அதிகாரத்தில் ஓடி போய் ராஜாட்ட கேட்குறாங்க, ஏரோது ராஜா, நாங்கள் 500-1000 ஆண்டுகளாக பைபிளில் படிச்சுட்டு இருக்கிறோம், தோல் சுருளை படிச்சுட்டு இருக்கிறோம், அதிலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஏரோதுங்கிற மத்திய 2ஆம் அதிகாரம் 1-2. ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவிலுள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் இங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றது. கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு ஒரு அடையாளத்தை அந்த நட்சத்திரம் காட்டினது. அது தன்னுடைய வேலையை செய்தது. இயேசு பிறந்த பொழுது எல்லாருக்கும் சந்தோஷம் உண்டானது. யூதருடைய ராஜா எங்கேன்னு கேட்டாங்க. யூதர்கள் சந்தோஷப்பட்டாருங்க, ஒரு ராஜா வர போறாங்கன்னு. ஆனால் அவங்க எதிர்பார்த்த ராஜா வேற, வந்திருக்கிற ராஜா வேற. அவங்க எதிர்பார்த்த ராஜா யார் தெரியுமா? இந்த ஏரோதுவை கொலை செஞ்சுட்டு இவரு ராஜாவா என்ன எதிர்பார்த்துருக்கிறாங்க. அவரு சொல்லிட்டாரு, என்னுடைய ராஜ்யம் இந்த பூமிக்குரியது அல்ல. யோவான் 16ஆம் அதிகாரம். யூதர்கள் பிடிச்சிட்டு போய் கேள்வி கேட்குறாங்க, நீ யூதருக்கு ராஜாவா? 18ஆம் அதிகாரம் 33 வாசிங்க. அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அரண்மனைக்கு பிரவேசித்து இயேசுவை அழைத்து, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டார். 36. இயேசு பிரதித்திரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதல்ல. என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்கு உரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே. இப்படி இருக்க என் ராஜ்யம் எவ்விடத்திற்குரியதல்ல என்றார். இவ்விடத்திற்குரியது அல்ல என்றார். அடுத்தது 37. அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றார். இயேசு பிரதித்திரமாக, நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று. இந்த ராஜா அரண்மனையிலே பிறக்காத ராஜா, இந்த ராஜா வீட்டிலே பிறக்காத ராஜா, இந்த ராஜா மாட்டு தொழுவத்திலே பிறந்த ராஜா. அவர் ராஜா தானேங்க. இன்று ராஜாவாய் வீற்றிருக்கிறார், பரலோகத்திலே ராஜாவாய் வீற்றிருக்கிறார். அந்த ராஜாவோடு நாம் நடக்க வேண்டும், அந்த ராஜாவோடு சந்தோஷமா இருக்க வேண்டும். இப்போ யோவான் 15 வாங்க. அந்த ராஜா என்னிடத்தில் இருக்க வேண்டும், அந்த ராஜாவோடு நான் இருக்க வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் 11 வாசிங்களா?
6ஆம் வசனம் 5 வாசிங்க. நானே திராட்சை செடி, ம் நீங்கள் கொடிகள். ம். ஒருவன் என்னிலும் ம். நான் அவனிலும் நிலைத்திருந்தான், ம். அவன் மிகுந்த கனிகளை கொடுத்தான். ம். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அவர் எங்கே இருக்குன்னு விரும்புகிறாரு? நான் மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தேன், அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டாரா? நீங்கள் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரல, நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டாரா? அவர் எங்கே இருக்க விரும்புகிறாருங்க அந்த வசனத்தில்? நல்லா மறுபடியும் கவனிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். நான் எங்க இருக்குன்னு சொல்றாரு? ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருக்கும்படியாக விரும்புகிறாருங்க. அப்படித்தானே சொல்றாரு. சும்மா போட்டோ மாட்டி வச்சா எனக்கு போதுங்க, ஒரு பெரிய போட்டோ மாட்டி உங்கள் வீட்டில் பெரிய போட்டோ இல்லை, ஒரு முன்னில் சிலை வச்சுக்கோங்க, நான் அப்படியே கும்பிட்டுக்கிறேன், இது என்ன கும்பிட்டா போதும் அப்படியே சொல்கிறாரா? நம்முடைய உள்ளத்திலே இருக்கும்படியாக, நமக்குள்ளே இருக்கும்படியாக விரும்புகிறார். மாம்சத்திலே பிறந்தார், தொழுவத்திலே பிறந்தார். அது வரலாறு, சரித்திரம், தேவனுடைய திட்டம். அவர் இப்பொழுது எங்கே இருக்க விரும்புகிறார்? ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே இருக்க விரும்புகிறார், ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே குடியிருக்க விரும்புகிறார். அடுத்து வாசிங்க 7ஆம் வசனம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்போ என்ன இருக்குன்னு சொல்றாரு? நமக்குள்ள இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்க வேண்டும் என்றால், நான் இயேசு கிறிஸ்துவோடு நடக்க வேண்டும் என்றால் என்ன இருக்க வேண்டும் எனக்குள்ளே? அவருடைய வார்த்தைகள். யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணியோ நேரில் சண்டை போடும்போது திட்டோம், ஒரு தகாத வார்த்தையை சொல்லி திட்டாங்க, ஒரு ஏதோ ஒரு சொல்லி திட்டாங்க, அந்த வார்த்தை அங்கே விதைக்கப்பட்டுருச்சு, மனசுக்குள்ள அப்படியே தேங்கிருச்சு. அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, இவன் அப்படி சொல்லிட்டான், இவன் அப்படி சொல்லிட்டான், அவன் வீட்டுக்கு போனேன், திங்கிறதுக்கே இங்கே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டேன், ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஏதோ ஒரு டேலக்காது எனக்கு சரியாக வரல போ சொல்லி சண்டை போட்டுருவாங்க, அவங்க வந்துடுவாங்க. அந்த வார்த்தை அந்த இடத்துல என்ன ஆகும்? பத்திரமா வச்சு ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அவன் பேர் சொல்லும்போது நான் இவனை திட்டான், அவன் பேர் சொல்லும்போதில் அவன் திட்டான். அப்படியே நம்ம அப்படியே உள்ளே போகும்போது கதை திடீர்னு தானாக சாத்திருக்கும். இவன் தான் கதை சாத்திட்டான், இவன் நான் வரும்போது கதை சாத்திட்டான், இவன் நான் வரும்போது கதை சாத்திட்டான், என்னை வீட்டுக்குள்ளே உள்ள அதே அது தானாக சாத்து. அப்போ அந்த சம்பவம் நமக்குள்ளே நிலைத்திருந்தால் ஒன்று சந்தோஷம் உண்டாகும், இல்லாட்டி வெறுப்பு உண்டாகும். அதுதான் ஒரு மாதமாக அக்கா தங்கச்சி பேசாமல் இருக்கிறோம், ஒரு வருஷமாக அண்ணன் தம்பி பேசாமல் இருக்கிறோம், ஒரு வருஷமாக சித்தப்பமாக்க பெரியம்மாக்க பேசாமல் இருக்கிறோம். எப்படி? அந்த கசப்பு பத்திரமா உள்ளத்தில் வச்சு தண்ணி ஊற்றிட்டுருக்குறோம், அது நிலைத்திருக்குது. அந்த கசப்பு நமக்குள்ளே நிலைத்திருக்குது. ஆமாவே இல்லையா? அதான் அவசரம் சொல்லுது. எந்த ஒரு வார்த்தை, இந்த வார்த்தையானாலும் சரி, நாம் பேசுகிற வார்த்தையானாலும் சரி, நம்முடைய உள்ளத்தில் நிலைத்திருக்குமானால் அதனுடைய ரிஃப்ளெக்ட் தான் நம்முடைய வாழ்க்கையில் வெளியே வரும். அப்போ இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருந்தாதான், அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருந்தாதான் நான் இயேசு கிறிஸ்துவோடே நடக்க முடியும். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் வார்த்தை தான் முக்கியம். 4 அடி அடிச்சிருக்கலான்ற என்ன அவன்? எப்படி 4 அடி அடிச்சிருக்கலாம் என்ன? அப்படி கேட்டுட்டானே, நாக்கு புடுங்கிற மாதிரி கேட்டுட்டானே. இனி நான் அவங்க வீட்டுக்கு போவேனா? எத்தா இருந்து கொண்டு அந்த படி ஏற மாட்டேன். ஏன்? அவர்கள் பேசின அந்த வார்த்தை, அங்கே நடந்த சம்பவம் நம்முடைய உள்ளத்தில் என்ன ஆயிடுச்சு? விதைக்கப்பட்டிருக்கிறது, விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனம் என்ன சொல்லுது? 7ஆம் வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். எது நிலைத்திருக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் நிலைத்திருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை மாத்திரமல்ல, எந்த ஒரு வார்த்தையும் நம்முடைய இருதயத்தில் நிலைத்திருக்குமானால் அந்த வார்த்தைக்கேற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அது நன்மையாகவும் இருக்கலாம், தீமையாகவும் இருக்கலாம். ஒரு கல்யாணம் நடக்குது, சந்தோஷமான சம்பவம், அதை நம்ம மனசுக்குள்ளே வச்சுருக்கலாம். ஆஹா, இன்னைக்கு கல்யாணம் நடந்தது, இத்தனை பேர் வந்தாங்க, இத்தனை பேர் போனாங்க, என்ன செய்வோம்? சந்தோஷமாக இருக்கும். ஒரு வருத்தம், ஒரு துக்கம், ஒரு மரணம் ஏற்பட்டுருச்சு,
அது நம்முடைய உள்ளத்தில் விதைக்கப்பட்டிருக்கும். அவங்க இல்லையே, இறந்து போயிட்டாங்களே, அவங்க இல்லையே, இறந்து போயிட்டாங்களே, நம்ம என்ன செய்வோம்? நம்முடைய உள்ளத்தில் வச்சிருப்போம், பத்திரமா வச்சிருப்போம் இல்லையா? சில வருடங்கள் கலைந்த பிறகு அதெல்லாம் மறந்துடும். அந்த கல்யாண நாளும் மறந்துடும், அந்த சாவு நாளும் மறந்துடும், எல்லாம் மறந்துடும், எப்பவும் போல இருப்போம். அதுபோல் சில சூழ்நிலைகளில் என்ன ஆயிடுச்சு, இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளும் அவருடைய சத்தியமும் நாம் மறந்து போன நினைவு நாள் ஆகிவிட்டது. ஏதோ ஒரு வருஷம் எங்கள் கல்யாண நாளே நாங்கள் மறந்து தூங்கிட்டு இருந்தோம். ஃபோன் பண்ணி எங்கள் அம்மா வாழ்த்து சொன்னாங்க. ஆமாண்ணா, இன்னைக்கு தானே வெட்டிங்க அப்படின்னு நாங்கள் ஒருத்தர் பார்த்துக்கிட்டோம். நடந்தது, ஏன்னா மறந்தாச்சு, அவ்வளோ பிஸி, ஏதோ ஓடிட்டுருக்குறோம். அதுபோல் சில சூழ்நிலைகளிலே இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகளை நாம் என்ன செஞ்சிடறோம்? வசனங்களை நாம் மறந்து விடுகிறோம். அடுத்த வசனம் பாருங்க, 7 படிச்சிட்டோமா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது அது உங்களுக்கு கொடுக்கப்படும். 10ஆம் வசனம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். கேட்ட அந்த வார்த்தையை என்ன செய்ய வேண்டும்? மறந்து போய்விட வேண்டுமா? தம்பி போய் கடையில் போய் ரவையும் கோதுமையும் வாங்கிட்டு வான்னு அனுப்புகிறோம். வார்த்தை கேட்டானா? வார்த்தை என்னாச்சு? போயிடுச்சு. கடைக்கு போகிறதுக்குள்ளே மறந்துடுச்சுன்னா என்னவோ வாங்கிட்டு வர சொன்னாங்களே, சொன்னது 2 ஐட்டம் தான். அதனால் அதை என்ன செய்ய முடியல? கை கொள்ள முடியவில்லை. சொன்ன வேலையை செய்ய முடியல. 10 ஐட்டம் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு 4 ஐட்டம் தான் ஞாபகம் இருக்கும். என்ன சொன்னாங்க இல்லையே, ஞாபகம் வரலையே. ஒன்றா சீட் எழுதி கொடுங்க, இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பார்த்து படிச்சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். அதுவல்ல, நம்முடைய வசனமாகிய தேவனுடைய வசனம் நம்முடைய உள்ளத்திலே சொல்லப்படுமானால் அதை கை கொண்டால் மட்டும்தான் நாம் என்ன செய்யறோம்? 10ஆம் வசனம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல இயேசு கிறிஸ்துவானவர் எல்லா கற்பனைகளையும் கை கொண்டு பிதாவுடைய அன்பிலே நிலைத்திருந்தார். அப்பொழுது நாம் இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால், இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்க வேண்டும் என்றால், அவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய கட்டளைகளை கை கொள்வோமானால், அவர் சொல்றாரு, நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். நம்ம வார்த்தையவே படிக்கிறது இல்லையே, வார்த்தையவே படிக்கிறது இல்லையே, ஏதேதோ கேட்குறோம். ஒரு நிமிஷத்துக்கு, ஒரு நாளைக்கு 60 நிமிஷம், 1 மணி நேரத்துக்கு 60 ஷார்ட்ஸ் பார்த்துட்றோம், 60 ரீல் பார்த்துட்றோம், 60 ஏதோ பார்க்குறோம் 1 மணி நேரத்தில். அதே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் இப்படியே நோண்டிக்கிட்டே இருந்தால் 1000 கணக்கில் உள்ளே போகுது, கேட்குது, பார்க்குறோம். அப்போ சொல்லப்பட்ட வசனங்கள்லாம் வெளியே போயிடும். சொல்லப்பட்ட வசனங்கள்லாம் இடமில்லை, நீ வெளியே போ. நீ ஏதோ 1 மணி நேரம் ஒரு நாளில் சும்மா கேட்டு வந்துட்டுருக்குற, நான் டெய்லி இதை பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு தான் இடம் தேவை. நீ எல்லாம் ஒரு போர் அடிக்கிற விஷயம், போயிரு, வெளியே போயிரு, அவ்வளோதான், போயாச்சு. என்ன படித்தோம் போனவங்க வெளியிலே மறந்துருச்சு. வார்த்தைகள் நிலைத்திருக்குதா? நம்ம அன்பிலே இருக்கிறோமா? உங்கள் வீட்டில் எங்கள் வீட்லேயும் ஒரு குழந்தை தெருவில் பிறந்தா இந்த குழந்தைய சீச்சின்னு சொல்லுவோமா, எடுத்து அணைச்சி வச்சுக்குவோமா? அந்த குழந்தைக்கு தெரியக்கூடாதுன்னு வளர்த்துவோம் இல்லையா? அது தெரியக்கூடாது, அது ஒரு சூழ்நிலையில் பிறந்தது, யாருக்கும் தெரியக்கூடாது, சொல்லாதீங்க. அது ரொம்ப முக்கியமான குழந்தையை வளர்த்துவோம். இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக மாட்டுத் தொழுவத்திலே முன்னணியிலே பிறந்தார். நாம் சந்தோஷமாக கொண்டாடுறோமோ இல்லையோ, இன்னைக்கு வரைக்கும் சர்வ சேனையும் சந்தோஷமாய் கொண்டாடி கொண்டிருக்கிறது. வானாதி வானங்கள் வீற்றிருக்கிற தேவதூதர்கள், லட்சோதி தேவதூதர்கள், கேருபீன்கள், சேராபீன்கள், இவைகளெல்லாம் தேவனை துதித்து போற்றி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பினாலே, அவருடைய மரணத்தினாலே. அவர் அங்கே இருக்க விரும்பலை. அவர் சொல்கிறாரு, நான் உங்களிடத்திலே இருக்க விரும்புகிறேன், உங்கள் வீட்டிலே இருக்க விரும்புகிறேன், உங்களுடைய உள்ளத்திலே இருக்க விரும்புகிறேன். 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், மறுபடியும் வாசம்.
என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் படிக்கும், இவைகளை உங்களுக்கு சொன்னேன். சந்தோஷம் வேணுமா வேண்டாமா? சந்தோஷமா இருக்கணுமா இருக்கக்கூடாதா? எங்க இருக்குது சந்தோஷம்? ஒரு பாட்டு கேட்டா சந்தோஷம், அப்படியே மெய் மருந்து கேட்குறேன். பாட்டு பாடி அனுப்புங்க பிள்ளைகளான்னு சொன்னேன். சொன்ன பேச்சு கேட்க. எங்கே சந்தோஷம் இருக்கிறது? எல்லா சந்தோஷமும் இருக்குது. நிலையான சந்தோஷமா அது? உண்மையான சந்தோஷமா அது? தேவையான சந்தோஷமா அது? அந்த சந்தோஷம் பரலோகத்திற்கு என்னையும் உங்களையும் கூட்டி கொண்டு செல்லுமா? 11 என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி இவைகளை உங்களுக்கு சொன்னேன். ரொம்ப கவலை, ரொம்ப வருத்தம், ரொம்ப மனம் உடைஞ்சிட்டேன், ரொம்ப பிரச்சனை, என்னால் ஜீர்ணிக்கவே முடியல, என்னால் சமாளிக்கவே முடியல, இதை நான் எப்படி தீர்க்க போகிறேன் அப்படின்னு இந்த பிள்ளைகள் எல்லாம் என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை. நான் பெற்றெடுத்த பிள்ளைகளை என்றைக்குமே கவலைப்பட்டது அப்படி தானே? பெற்றவங்க தான் கவலைப்படுவாங்க, பிள்ளைகள் தான் கவலைப்படுவாங்களா? எப்பவும் போல சந்தோஷமா இருப்பாங்க, எப்பவும் போல சிரிப்பாங்க, எப்பவும் போல. அப்படி நாம் இருக்க வேண்டும் என்று அந்த பிதாவானவர் விரும்புகிறார். அதுக்கு என்ன ஒரே வழினா, இயேசு கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கு, நான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க வேண்டும், கிறிஸ்து எனக்குள்ளே இருக்க வேண்டும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் பவுல் அதை அனுபவிச்சு சொல்றாரு. நான் சந்தோஷமா இருக்கிறேன், நான் கவலைப்படுறதில்லை, நான் துக்கப்படுறதில்லை, எனக்கு பிரச்சனையே இல்லை. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 20 மட்டும் வசனம். கிறிஸ்துவுடனும் கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறேன். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கொண்டு எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஏதாவது புரிஞ்சுதுங்களா? நான் சொல்ற மாதிரி படிங்க. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு, சிலுவையில் பவுல் அறையப்பட்டாராமா. நிஜமான சிலுவையில் அது கடைசி காலத்தில். அதுக்கப்புறம் சொல்றாரு, பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். பவுலுக்குள் யார் பிழைத்திருக்கிறதுங்க? கிறிஸ்து. நான் செத்துட்டேன், நான் சிலுவையில் அறையப்பட்டு நான் என்ன செஞ்சுட்டேன்? செத்துட்டேன். ஆனால் எனக்குள்ள யார் இருக்கிறா? இப்போ கிறிஸ்து இருக்கிறார். நான் என்பது எது? என்னுடைய கண், என்னுடைய காது, என்னுடைய மாம்சம், என்னுடைய சரீரம் எதை விரும்புகிறதோ அதை நான் சிலுவையில் அறைந்து விட்டேன். அது செத்து போச்சு. என்னை நானே சிலுவையில் அறைந்தேன், செத்து போச்சு. இப்போ எனக்குள்ள யார் இருக்கிறா? கிறிஸ்து இருக்கிறார். எனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறாரு. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நீங்கள் நாளும் பிழைத்திருக்க வேண்டும் என்றால், சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால், ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால், உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் யார் இருக்க வேண்டும்? கிறிஸ்துவான. அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இன்றைக்கி உலகத்திலேயே மிக மோசமான கண்டுபிடிப்பு இதாக போச்சு. இந்த செல்ஃபோன் எல்லாத்தையும் கெடுத்துருச்சு. குடும்பத்துக்கு கெடுத்தது, தனி மனிதனுடைய ஒழுக்கத்துக்கு கெடுத்தது. இதை நோண்டி நோண்டியே வாழ்க்கை வீணாக போச்சு. ஆனால் இதுதான் இருக்கிறதுலே சுகமானது, சந்தோஷமானது. தாய் தகப்பன் தேவையில்லை, மனைவி தேவையில்லை, பிள்ளைகள் தேவையில்லை, வருமானம் தேவையில்லை, சோறு தேவையில்லை, டேட்டா மட்டும் இருந்தால் போதும். நான் என்ன செய்வேன்? விடிய விடிய பார்ப்பேன். தூக்கமே வேண்டியதில்லை எனக்கு. எந்திரிச்சா குடிகாரனை விட மோசமாக போச்சு. குடிகாரனாவது குடிச்சிட்டு ஒரு மூலையில் படுத்துக்குவேன், விட்டுறலாம் அவனை. ஆனால் இதை நோன்றவனை போய் சொன்னோம்னா குடிகாரனை விட 10 மடங்கு கோவம் வருது. உனக்கு என்ன வேலையை பார்த்து போ. கழுத்து வலிக்கு என் கழுத்து, என் கண்ணு, உனக்கு என்ன? வேகமாக வர்றான் கடைக்கு. என்னப்பா ஒரு 20 ரூபாய்க்கு டேட்டா போடுங்க, ஒரு ஜிபி.
டேய் என்ன போடு போடு, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கு அப்படியே தடவிட்டே வெத்தலை தடுற மாதிரி தடவிட்டே இருக்க வேண்டியதான். வெத்தலைனா கூட ஏதாவது சாப்பிட்டுக்கலாம், இதில் தடவி என்ன பிரயோஜனம்? நாம் எங்கே நிலைத்திருக்கிறோம்? இதில் நிலைச்சிருக்கிறோம். பேட்டரி சார்ஜ் போட்டுக்கிறோம், சார்ஜ் குறையவே கூடாது, போட்டுகிட்டே பார்க்குறோம். 1 GB 2 GB பத்தாது. ஒரு வேலையுமே செய்கிறதில்ல, சாப்பிட்றதில்ல, பல் விளக்குறதில்ல, குளிக்கிறதில்ல, பேல்றதில்ல, ஒன்றுமே பண்ணுறதில்ல. படுத்த இடத்தை மாற்றுறதில்ல, உட்காந்த இடத்த மாறுறதில்ல. பஸ் ஸ்டாண்டு, கோயில், பஸ் ஸ்டாப்பு, வீடு, ஆடு, தோடு, எங்கெல்லாம் நெட்வொர்க் எடுக்குதோ அங்கெல்லாம் இந்த ஃபோனை என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? நோண்டிகிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம எதிலே நிலைத்திருக்கிறோம்? சாத்தானோட நிலைத்திருக்கிறோம், சந்தேகம் இல்லை. யாரோட நிலைத்திருக்கிறோம்? சாத்தானோட. இங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன். அப்போது 2000 வருஷத்துக்கு முன்பாக நான் பிறக்கும்போது எனக்கு இடமில்லை, பரவாயில்ல, சந்தோஷம். நான் பிறந்ததுனாலே வான சேனைகள் சந்தோஷப்பட்டு, நட்சத்திரம் தன்னுடைய வேலை செய்து எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. மேய்ப்பர்கள் வந்து என்னை பார்த்தாங்க, ஆச்சரியப்பட்டு ஊருக்குள்ளே போய் சொன்னாங்க, இப்படி ஒரு குழந்தை பிறந்தது, பிறந்த உடனே எங்களுக்கு தகவல் சொல்லப்பட்டது, நீங்கள்லாம் போய் பாருங்கள், அது முன்னணியிலே கிடத்தப்பட்டிருக்குது, போய் பாருங்கள். அந்த இரட்சகராக இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்கிறார், நான் உங்கள் உள்ளத்திலே நான் வர விரும்புகிறேன். அவர் நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும் என்றால், நம்முடைய இல்லத்திலே வர வேண்டும் என்றால், முதல் வேலையாக இதை தூக்கி வீசுங்க. அப்போ தான் இது உள்ளே வரும். இதை தூக்கி வீசல, குடும்பத்திலிருந்து உங்களை தூக்கி வீசிடுவாங்க. வசனம் நமக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். கடைசியாக யோவான் 15ஆம் அதிகாரம். பன்னெண்டு வாசிக்கும். 12, 13, 15 வாசிக்கணுமா? ஆமாம். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனை இருக்கிறது. ஒருவர் தன் சிநேகிதர்களுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்தில் இல்லை. நம்முடைய சிநேகிதன் இயேசு கிறிஸ்து யாருன்னு சொல்றாரு தன்னை? நான் உங்கள் ஃப்ரெண்டுங்க. நம்ம ஃப்ரெண்டு எவ்வளோ செய்வான்? எவ்வளோ வேணால் செய்யலாம், ஆனால் ஜீவனை கொடுக்க முடியாது. இந்த ஃப்ரெண்டு என்ன செய்கிறாரு? நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாக இருக்குது. ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு இல்லை. நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறேன் எப்படி நிரூபித்தார்னா, உயிரை கொடுத்து தன்னுடைய அன்பை நமக்கு நிரூபித்தார். நாம் நம்ம மனைவியை, கணவனை, பிள்ளைகளை நேசிக்கிறோம் என்றால் என்ன செய்யணும்? நம்முடைய அன்பை வெளிக்காட்ட வேண்டும். முதல்ல இயேசு கிறிஸ்துவின் வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருடைய அன்பை நாம் அனுபவிக்க வேண்டும். அவருடைய மற்றவரிடத்தில் பேசுகிறதையும் அன்பையும் தடை செய்கிற விஷயமாக இருக்குது. ஒருவர் நாம் அன்பாக இருக்க வேண்டும். அதெல்லாம் விரும்புகிறாரு. நான் உங்களில் பாடாசனம் உங்கள் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கற்பனையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவோடு நடக்க வேண்டும். இதுக்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிறப்பு ஆச்சரியமாக இருந்தது. அதை குறித்து அவருக்கு வருத்தம் துக்கம் ஒன்று இல்லை. இன்னைக்கு தான் அவருக்கு வருத்தம். நம்முடைய உள்ளத்திலே அவரை ஏற்றுக்கொள்ளாமல், ஒரு புத்தகமாய் நம்முடைய வீட்டிலே ஏதோ ஒரு மூலையிலே துணியிலே சுற்றி பையிலே வைத்து விடுகிறோம் இந்த வேத வசனத்தை. எப்பொழுதெல்லாம் இந்த வேத வசனத்தை அதிகமாய் நாம் வாசிக்கிறோமோ அப்பொழுது என்னுடைய உள்ளத்தில் இயேசு கிறிஸ்து இருக்க விரும்புகிறார். அந்த வசனத்தை படித்து அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அவர் அப்பொழுது நமக்கு தருவார். இந்த வசனம் நமக்குள்ளே இல்லை என்றால் நாம் கேட்டுக்கொள்வது கிடைக்காது. அது கவனிச்சிங்களா? 15ஆம் அதிகாரத்தில்
இந்த வசனம் அது மேலே வழி. ஒருவரின் எட்டில் நிலைத்திராவிட்டால் வெளியே எறிந்து 15 ஆமாம் ஆமாம் வெளியே எறிந்து கொடியை 7 எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கையிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு எப்போ? அவருடைய வார்த்தைகள் எனக்குள்ளே நிலைத்திருந்தால். அவருடைய வார்த்தைகள் இல்லை என்றால் நாம் கேட்பது இந்த கூரைக்கு மேலே போக. நாம் ஏன் இத்தனை நாளாக பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் கேட்குறத? ஏன்னா அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இல்லை. அவருடைய வார்த்தையை படிக்கவில்லை, கேட்கவில்லை, தியானிக்கவில்லை என்றால் நம்ம அவரோடு கூட நடக்கவில்லை. அவர் மூலியமாக கேட்கிற காரியங்கள் நமக்கு கிடைக்காது. நாம் இயேசுவோடு நடப்போம். இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு உலகத்தாருக்கு நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கிற்று. அது மாத்திரமல்ல, அவர் நம்முடைய உள்ளத்தில் இருக்க விரும்புகிறார். அதுதான் அவருக்கு சந்தோஷம், நமக்கும் சந்தோஷம். அந்த சந்தோஷம் இல்லாமல் வேறே பலவிதமான சந்தோஷங்கள் நமக்கு இருக்குமானால் அதன் முடிவு மரணத்தின் வழியாக இருக்கிறது. ஒரு பொறுமையான கவனத்திற்கு நன்றி. கத்திரி பந்தி நடத்தும்படியாக ஸ்ரீதர்.